வணக்கம் எவ்ரிஒன். ஓகே, இன்றைக்கி நான் வந்து பேச போகிறது வந்து ஸ்கேம். நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் அதை ஷேர் பண்ணுறேன். நான் ஃபியூ ஸ்கேம்ஸில் வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேனாக்கா ஒரேடியாக நொடிச்சு போய் அந்த அளவுக்கு ஆகலை. பட் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறப்ப நம்ம அது வந்து ஸ்கேம் அப்படி சொல்லி தெரியறப்ப அதில் வந்து ஒரு ஃபியூ ஸ்கேம்ஸில் வந்துட்டு நான் வந்துட்டு மாட்டியிருக்கிறேன். ஸோ அதில் ஒரு ஸ்கேமை தான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு குரூப் ஸ்கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த குரூப் ஸ்கேம் வந்து இன்னமும் வந்துட்டு நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை தான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து நான் உங்ககிட்ட இதை வந்துட்டு உங்ககிட்ட வந்து சேர்க்குறேன். ஸோ இந்த குரூப் ஸ்கேம் வந்து ரொம்ப எங்கே நடக்கும்னா வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும். ஓகே, இந்த குரூப் ஸ்கேம் சொல்கிறதுக்கே இன்னொரு காரணமும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு குரூப்பில் இருப்பீங்க, அதாவது அந்த குரூப் வந்து நம்மளே தேடி போகலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரிஃபர் பண்ணுவாங்க, இல்லை நம்மளுக்கு ஏதாவது மூலியமாக நம்மளை தூக்கிட்டு ஏதாவது ஒரு குரூப்பில் போடுவாங்க. பட் நான் வந்து மாட்டினது எப்படின்னாக்கா, சும்மா சர்ச் பண்ணியிருக்கிறப்ப கூகுளில் நம்ம கை கால் தான் சும்மா இருக்காதுல்ல, அந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கிட்டு ஏதாவது நோண்டிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்போ பார்ட் டைம் அப்படி சொல்லி ஒரு விஷயம் உங்களுக்கு கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதில் கான்டாக்ட் பண்ணி நம்மளை வந்துட்டு ஒரு குரூப்பில் வந்து தூக்கி போடுவாங்க. ஸோ அந்த குரூப் வந்து எப்படி செயல்படும் அப்படின்னாக்கா, டாஸ்க் அப்படி சொல்லி நம்மளுக்கு வந்து ஒன்று கொடுப்பாங்க. நல்ல குரூப் வந்து என்ன, சில ஸ்கேம் ஆஃப் குரூப்ஸ் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஃபியூ டாஸ்க், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி 5 டாஸ்க் வந்து நீ கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. சில பேர் வந்துட்டு அந்த 5 டாஸ்க் வந்து நீங்கள் முடித்த கையோட உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஃபியூ ரிங்கேட், அதாவது ஒரு டாஸ்க் வந்து முடித்தா உனக்கு வந்து 3 ரிங்கேட், அந்த மாதிரி ஒரு 10 டாஸ்க்கோ இல்லை 5 டாஸ்க்கோ முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பரில் காசை போட்டுருவாங்க. அதாவது 30 ரிங்கேட்டோ 50 ரிங்கேட்டோ அந்த மாதிரி வந்து சின்ன காசு உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? தென் அதுக்கப்புறம் டெய்லி டாஸ்க் அப்படின்ற ஒரு வரிசையில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்லாம் வந்து என்ன மாதிரி இருக்கும்னாக்கா, ஏதாவது இன்ஸ்டாகிராமோட பேஜை போய் லைக் பண்ணணும், ஏதாவது ப்ராடக்டோட இதை வந்து லைக் பண்ணணும், வெறும் உங்கள் வேலை லைக் பண்ணுறது இல்லை கமெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான டாஸ்க்குன்ற இது அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நான் குரூப் அப்படின்னு சொல்கிறதுக்கு, குரூப் ஸ்கேம்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த குரூப்பில் ஒரு 20 பேர் இருப்பீங்க, அதில் ஒரு 10 பேர் அந்த ஸ்கேமர்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா, அதுக்கு தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கிற 10 பேர் நம்மளை மாதிரி அவுட் சைடு. இப்போ குரூப்பில் வந்துட்டு காலையிலே வந்து குட் மார்னிங் போடுவாங்க, நான் வந்து சாப்பிட போகிறேன், இந்த காசை வச்சு என்ன பண்ணுறது தெரில அப்படி சொல்லி, எனக்கு இன்னைக்கு நேற்று இந்த இன்கம் வந்துச்சு, அதை வச்சு நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி காசை வந்து ஃபோட்டோ பிடிச்சி போடுவாங்க. அந்த மாதிரியும் இருக்குது. காலையிலே குரூப் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அந்த ஆக்டிவாக இருக்கிறதுலாம் யார் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஸ்கேமர் சொன்னல அந்த 10 பேர் கொண்ட குழு. ஸோ இவங்க தான் வந்துட்டு காலையிலே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. குட் மார்னிங் அனுப்புறது, ரொம்ப மோட்டிவேஷனாக பேசுகிறது. ஓகே, அப்போ அந்த அன்றைக்கி ஒரு டாஸ்க் வரும், நம்மளை வந்து ஒரு 5 டாஸ்க் வந்து செய்ய சொல்லுவாங்க, நம்மளும் செஞ்சுருவோம். ஸோ சில பேர் வந்து அந்த 5 டாஸ்க் முடிச்ச கையில் நம்மளுக்கு காசு போட்டு விட்ருவாங்க. சில குரூப் வந்து காசு போட மாட்டாங்க. ஸோ 5 டாஸ்க் முடிச்சிட்டியா, ஸோ அடுத்தது வந்துட்டு உனக்கு இன்னும் இந்த டாஸ்க் இருக்குது. ஸோ 5 டாஸ்க் முடிக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு டாஸ்க்கு 5 சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த ரவுண்டு முடிச்ச கேட்டால் அடுத்த 5 டாஸ்க்கு கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு டாஸ்க்கு வந்து கொஞ்சம் காசு ஏற்றுவாங்க. அதேமாரி டெய்லி வந்து ருட்டீனாக வந்துட்டு 5 டாஸ்க்கு 10 டாஸ்க்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து டாஸ்க் ஏறிக்கிட்டே வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு இதில் இவ்வளோ காசு இருக்குது, இப்போ நம்மளுக்கு வந்து காசு ஒரு அளவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், மேற்கொண்டு இந்த ரிவார்டு வந்து நீ அன்லாக் பண்ணணும்னா இந்த ஃபீஸ் கட்டணும் அப்படின்வாங்க. ஓகே, வித்ட்ராவல் ஃபீஸ் இல்லை ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்வாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு நம்மளுக்கு தான் வந்துட்டு இங்கிட்ட ஒரு 50 ரிங்கேட் கொடுத்துட்டாங்களே, பரவாயில்ல, இன்னும் நம்ம டாஸ்க்கு செஞ்சு நம்ம வந்துட்டு 1000 கிட்ட சேர்த்து வச்சிட்டோம்
அதனால் நம்மளுக்கு ப்ராசஸிங் ஃபீஸோ இல்லை விட்ரோவல் ஃபீஸோ ஒரு 300 கொடுக்கறது பெரிய விஷயமா இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே 300 தானே போட்டுருவோம் அப்படின்னுடுவோம். தென் அந்த டாஸ்க்கு காசு இருக்குது பார்த்தீங்களா, அது சில குரூப் வந்து ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அந்த 1000 சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்றப்ப உங்ககிட்டேருந்து 300 வாங்கிட்டு 700, புரியுதுங்களா? அதாவது அவங்க கொடுக்கறது 700 தான், ஆனால் உங்களுக்கு 1000 போடுவாங்க. பிகாஸ் ஆல்ரெடி யூ பேட் 300. சில 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 குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை இந்த காசு கிடச்சிருச்சு இது போதும், நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த குரூப் அடைச்சிட்டு வேற ஆளை தேட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு போயிடுவாங்க. ஓகே, சில பேர் வந்துட்டு சில குரூப் மெம்பர்ஸ் வந்துட்டு ஓகே ஆயிரலி கொடுப்போம், புரியுதுங்களா? மறுநாள் திரும்ப டாஸ்க் ஓடும், சரியா? டாஸ்க் ஓடும். அதே அந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்களே ஸ்கேமர்ஸ், ஓகே, இவங்களோட வேலை என்னதுன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கே வந்து காசை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது. கழிச்சு தான் குரூப்பில் ஜாயின் பண்ணுற முடியும், அவங்களாம் மிண்டியிருந்து குரூப்பில் இருக்கிற முடியும். ஸோ அன்னாடிக்கும் டாஸ்க் செஞ்சு அவங்களோட ரிவார்ட் பாயிண்ட்லாம் ஏற்றி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அப்போ நான் அவங்க வந்து ஒரு டாஸ்க் செஞ்சாலே வந்துட்டு 10 ringgit இல்லை 15 ringgit இந்த மாதிரி இருக்கும். அப்போ அவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து அவங்களோட இன்கம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 15,000, புரியுதுங்களா? அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நான் 3 நாள் கம்பைல் 3 நாளோட ரிவார்டு வந்து நான் ஒன்றா எடுத்துக்க போகிறேன். அப்போ 15,000, அதாவது அந்த குரூப் மெம்பர் ஸ்கேமரோட அக்கௌண்ட் வந்து இன்னொரு ஸ்கேமர் அக்கௌண்ட்டுக்கு வந்து 15,000 போடுவாங்க. அது ப்ராஃபிட். நீங்கள் வந்து இவ்வளோ காசு எடுத்துட்டீங்க அப்படின்ட்டு அந்த 15,000 இங்கே போடுவாங்களா. ஆனால் அதுக்கு முன்னைக்கே இந்த ஸ்கேமர் இருக்காங்கள, அதாவது விட்ரோவல் ஃபீ கட்டுற ஸ்கேமரு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்துட்டு உனக்கு 10,000 போட்டு விட்றேன் இல்லை 8,000 போட்டு விட்றேன், இதுதான் விட்ரோவல் ஃபீ அப்படின்ற மாதிரி குரூப்லேயே வந்து டிஸ்கஷன் பண்ணிக்குவாங்க. நீ வந்து இவ்வளோ இந்த 15,000 விட்ரா பண்ணணும்னா அதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது, அதுக்கு வந்து நீ ஒரு 5,000 கட்டணும் இல்லை 8,000 கட்டணும். காசு 8,000 போட்டு விட்ற முடியும். அதாவது ஸ்கேமர் அக்கௌண்ட் வந்து இன்னொரு ஸ்கேமர் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுக்குவாங்க. அந்த ஸ்கேமர் அக்கௌண்ட்டே ஓகே விட்ரோவல் ஃபீ நீ போட்டுட்ட, நான் வெரிஃபை பண்ணிட்டேன், உன்னோட ப்ராஃபிட் காசு 15,000 போட்டு விட்டுறேன் உனக்கு அப்படின்னு. ஸோ இங்கே அவுட் சைடராக உட்காந்து பார்க்குற நம்மளுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இது வேலை செய்யுது, இவ்வளோ காசு வருதா, புரியுதுங்களா? இதில் வந்து தெளிவாக இருக்கிறவங்க இதை வந்து சுதாரிச்சுட்டு அழகாக வெளியே வந்துடுவாங்க. ஆனால் அதே குரூப்பில் இருக்கிற அந்த அட்மின் இருக்கிறவங்க தவிர்த்து நம்ம வெளியே அவுட் சைடர்கிட்ட நான் வந்து ஒரு ஆள்கிட்ட பண்ணி மெசேஜ் அனுப்பி பேசும்போது ஒரு வயசான ஒரு 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 50 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஆண்டிக்கு. அவங்க எனக்கு பேசுகிறப்ப அவங்க கூட ஒரு கான்வர்சேஷனில் என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நான் 10,000 போட்டிருக்கிறேன் விட்ரோவல் ஃபீன்னு சொல்லி கேட்டாங்க, நான் காசு போட்டுட்டேன், ஆனால் என்னோடய ப்ராஃபிட் காசு வந்து ஒரு 25K கிட்ட இருக்குது, இன்னும் எனக்கு காசு போட்டு விடல, ஒரு 3 நாள் ஆச்சு, ஆனால் இந்த காசு இந்த 25K போட்டு விடணும் அப்படின்னாக்கா நீ 10K போட்டது வந்து 10ல் ப்ராசஸ் பண்ணுறவங்க வந்து அந்த 10,000லேருந்து பத்தாது, நீ இன்னும் 5K போடணும், அப்போ தான் இந்த 25K போடணும் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அப்பயே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இது வந்து ஸ்கேம் அப்படின்னு. அப்போ நான் அந்த ஆண்டிக்கிட்ட சொன்னேன், இல்லை ஆண்டி இதுக்கப்புறம் காசு போடாதீங்க, இவங்க உங்களை ஏமாற்றிடுவாங்க. நீங்கள் போடுற 5K நீங்கள் 15K கட்டிடுவீங்க, உங்ககிட்ட இன்னும் எப்படியாவது ஒரு 15K இல்லை 10K வாங்கிட்டு தான் உங்களை வந்து குரூப் போட்டு பிளாக் பண்ணி விட்ருவாங்க, இது நடக்கும் அப்படின்னு. அப்போ அதில் தான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம். அதாவது எனக்கு இது யாருமே எனக்கு சொல்லித்தரல, இது இப்படி நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. நம்ம குரூப்பில் இருந்துக்கிட்டு குரூப் காசு அவங்களுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க அப்படி இப்படின்றதுலாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா இது நடந்து நினைக்கிறேன் இப்போ தான் இருக்கும், ஒரு 2 years அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்னமும் இது நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த டெய்லி டாஸ்க்கு ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் இப்படின்ற ஒரு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு இதில் இன்னமும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்பில் வந்து நீங்கள் போகிறீங்க, இல்லை உங்களை ஃப்ரெண்டு ரிஃபர் பண்ணுறாங்க, இல்லை வந்து உங்களை யாராவது தூக்கி குரூப்பில் வந்து இன்வைட் பண்ணி போடுறாங்க அப்படின்னாக்கா, தயவு செய்து இந்த ரிவார்டுன்ற வார்த்தை
டாஸ்க்குன்ற வார்த்தை, பிட்காயின்ன்ற வார்த்தை, விட்ரோவல் ஃபீ, அதாவது நீ காசு போட்டால் தான் நான் இந்த காசை கொடுப்பேன் அப்படின்ற வார்த்தைலாம் இருந்துச்சுன்னா இது ஸ்கேம். ரெண்டாவது, அதே குரூப்பில் இருக்கிறவங்க காலையிலே அவங்களுக்கே குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்க, அவங்க காசை போட்டு ஃபோட்டோ பிடிச்சி போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குதுனாலும் அதுவும் ஸ்கேம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சவங்களுக்கு மேபி இது நான் சொல்கிறது பழைய கதையாக இருக்கலாம். பட் இது இன்னமும் நடக்குது அப்படின்றது இருக்குது. தெரியாதவங்க இன்னமும் இருக்கிறாங்க, மாற்றவங்க இன்னமும் மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இதை கருத்தில் கொள்ளுங்கள். இந்த நான் சொன்ன வார்த்தைலாம் ஒரு கோட் வேர்டாக, கீவேர்டாக எடுத்து வச்சுக்கோங்க. மேபி நான் சொன்னது என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது குரூப்பில் நீங்கள் இருக்கிறப்ப அது ஸ்கேம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே குரூப் போட்டு விளையாடுங்க. அந்த குரூப்பில் மற்றவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி உடனே இது ஸ்கேம், அவுட் சைடர்லாம் வெளியாகுங்க அப்படி சொல்லி இந்த பாயிண்ட்லாம் போட்டு குரூப்பில் அனுப்பிவிட்டுட்டு குரூப் போட்டு விளையாடுங்க. அதுக்கப்புறம் அந்த குரூப்பில் இருக்காதீங்க. ஓகே, உங்களுக்கு அதையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின ஸ்கேம். ஓகே, பட் நான் ரொம்ப காசு இதில் இழக்கலை. நான் எனக்கு கிடைச்ச குரூப் எப்படின்னாக்கா, நம்மளுக்கு காசு கொடுத்து அப்புறம் நம்ம விட்ரோவல் ஃபீ, அதாவது நான் ஒரு 50 ரிங்கேட் தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 50 ரிங்கேட் போட்டு அப்புறம் எனக்கு ஒரு 80 ரிங்கேட் அவன் போட்டு அந்த மாதிரி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருந்தனால மேபி நான் இது சுதாரிக்கல அப்படின்னாக்கா மேபி பெருசாக காசை விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பட் இப்போ ரொம்ப நல்லா தெளிவாக இருக்கிறேன். இப்போ ரொம்ப நல்லா ஏதாவது ஒன்றுனாக்கா நம்மளுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும், இது ஸ்கேம் தான் அப்படின்னு. ஓகே, ஸோ நன்றி, வணக்கம், ஜாக்கிரதையாக இருங்க. பை.